இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை நேர நிகழ்ச்சியின் மூலமாக மறுபடியும் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே ஊழியத்தின் பாதையிலே இவ்வளவாய் தாங்கி வருகிற தயவுக்காக அவருக்கு நன்றியும் மேன்மையும் செலுத்துகிறேன். இந்த நாட்களிலும் இயேசு கிறிஸ்து நம்மை சந்திக்கிறார் என்பதாக நாம் தியானித்து வருகிறோம். நம்முடைய வாழ்விலே நாம் இயேசுவை நம்பி அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அவர் நம்மை தம்முடைய தயவினால் இரக்கத்தினால் நம்மை சேர்த்து இருக்கிறார். நம்மை சேர்த்து கொண்ட அவர் நம்முடைய வாழ்விலே பல்வேறு சூழ்நிலையிலே நம்மை சந்தித்து நம்முடைய காரியங்களிலே அவர் மாறுதலை தரும்படியாக, நாம் விரும்புகிற காரியங்களிலே அவர் ஜெயித்து தரும்படியாக இருக்கிறார். இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து நம்மை சந்திக்கும் ஒரு காரியத்தை பற்றி சிந்திப்பதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் ரூத் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு தன் மருமக்களோட கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்து புறப்பட்டாள் என்று வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவானவர் தம்முடைய ஜனங்களுடைய குறைவை நிறைவாக மாற்றும்படியாக அவர்களை சந்திக்கிறார் என்பதாக இன்று சிந்திக்க இருக்கிறோம். நகோமி எருசலேம் நகரத்திலே குடியிருக்கிறார். அவர் குடியிருக்கும் போது பஞ்சம் வருகிறது. அவர் அந்த பஞ்சத்தின் நிமித்தமாக மோவாப் தேசத்துக்கு செல்கிறார். எகிப்து தேசத்தில் எருசலேம் பட்டணத்திலே ஏற்பட்ட பஞ்சத்தை அந்த குறைவை தேவன் மாற்றி அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். நம்முடைய வாழ்விலும் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற குறைவுகளை இயேசு கிறிஸ்து நிறைவாக மாற்றி பரிபூர்ணமடைய செய்யும்படியாக அவர் நம்மை சந்திக்க இருக்கிறார். எந்தெந்த காரியங்களிலே நாம் முதலிலாக பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்திலிருந்து நாம் குறைவை காண்கிறோமோ அந்த காரியங்கள் எல்லாவற்றிலும் இயேசு கிறிஸ்துவானவர் நாம் நிறைவை பெற்றுக்கொள்ளும்படியாக அவர் நம்மை சந்திப்பார். அவர் நம்மை தேர்ந்தெடுக்கும் போது நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக இருந்திருக்கும் போது அவர் பல்வேறு ஆசீர்வாதங்களை கொடுத்திருப்பார். பல்வேறு சூழ்நிலையிலே அந்த ஆசீர்வாதங்களை நாம் இழந்திருக்கக்கூடியதாக அவர்களை குறைவு பெற்றிருப்போம். அந்த குறைவுகளை இயேசு கிறிஸ்துவானவர் மாற்றும்படியாக மறுபடியும் நம்மை சந்திக்க இருக்கிறார். அப்படியாக இயேசு கிறிஸ்து நம்முடைய குறைவுகளை நிறைவாக மாற்ற வேண்டும் என்றால் நாம் எப்படிப்பட்டவர்களாக காணப்பட வேண்டும் என்று பார்ப்போமானால், முதலாவது நமக்கு குறைவு ஏற்படும் போது நாம் இயேசுவை மறந்து போகக்கூடாது, அவருடைய கிரியைகளை மறந்து போகக்கூடாது. நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட அந்த ரூத் சரித்திலே பார்க்கும்போது நகோமி அவருடைய கணவர் எலிமெலேக்கு பெத்லகேமிலே வசித்து வருகிறார்கள். அது அப்பத்தின் வீடு. எருசலேம் என்றால் அப்பத்தின் வீடு. இயேசு கிறிஸ்து தேவன் தம்முடைய பிள்ளைகளை தேர்ந்தெடுத்து அந்த எருசலேம் நகரத்திலே வைத்திருக்கிறார். அது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நகரமாக இருக்கிறது. அப்படியாக ஆசீர்வாதமான ஒரு நகரத்திலே பஞ்சம் வருகிறது என்றால் இயேசு கிறிஸ்துவானர் தம்முடைய பிள்ளைகளை ஒரு சோதனைக்குள்ளாக கொண்டு செல்கிறார். ஒரு குறைவை காணும்போது அந்த குறைவிலே அவர்களுடைய விசுவாசம் எப்படியாக காணப்படுகிறது, அவர்கள் எப்படியாக நிலைத்திருக்கிறார்கள் என்பதை சோதிக்கும்படியாக அப்படியாக ஒரு காரியம் வருகிறது. இங்கே நாம் பார்த்தோமானால் ரூத் அவருடைய மருமகள் எல்லாரும் மறுபடியுமாக இங்கே வந்து ஆசீர்வாதத்தை பெறுகிறார்கள். ஆனால் நகோமி எருசலேமில் இருக்கும்போது அந்த பஞ்சம் வரும்போது அவர் எப்படிப்பட்டவராக காணப்பட்டார் என்றால் ரூத் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே பார்ப்போமானால் நான் நிறைவுள்ளவளாய் போனேன் என்று வாசிக்கிறோம். எருசலேமில் இருக்கும்போது நகோமி நிறைவுள்ளவளாகத்தான் காணப்பட்டாள். அந்த பஞ்சம் வரும்போது அவள் நிறைவுள்ளவளாக காணப்பட்ட போதிலும் அந்த பஞ்சத்தினால் சில குறைவுகள் வந்தவுடனே முற்றிலுமாக எல்லாவற்றையும் இழந்து விடுவோம் என்று நினைத்து தேவன் தங்களுக்கு இதுவரை கொடுத்த ஆசீர்வாதங்களை எண்ணாமல் அவர் தங்களை நடத்தி வந்த காரியங்களை பற்றி ஒரு நிமிடம் கூட யோசிக்காமல் அவைகளெல்லாம் மறந்து பின்மாற்றமாக அவர்கள் மோவாப் தேசத்துக்கு செல்ல வேண்டும் என்று நினைக்கிறார்கள். நம்முடைய வாழ்விலே இயேசு கிறிஸ்து அநேக காரியங்களை நமக்கு செய்திருக்கிறார். பல ஆசீர்வாதங்களை நாம் பெற்றிருக்கிறோம். நமக்கு குறைவு வந்தவுடனே நாம் இயேசு கிறிஸ்துவனுடைய கிரியைகளை மறந்து போகக்கூடாது. அவர் நமக்கு ஆசீர்வதித்த காரியங்களை நினைத்து அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும், மேன்மையை செலுத்த வேண்டும். அவர் செய்த கிரியைகளை எண்ணி அவரை துதித்து கொண்டே இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து அப்படியாக காணப்படும் போது அந்த குறைவுகளை நிறைவாக மாற்றும்படியாக அவர் நம்மை சந்தித்து
நம்முடைய குறைவுகளை நிறைவாக மாற்றுவார். இரண்டாவதாக பார்த்தோமானால், குறைவிலே நாம் பின்மாற்றமாகி தேவன் நமக்கு வைத்திருக்கும் இடத்தை விட்டு செல்லக்கூடாது. நகோமி அங்கே எருசலேம் நகரத்திலே பஞ்சம் வருகிறது. நகோமி அந்த தேசத்தை விட்டு வேறு தேசத்திலே செல்ல வேண்டும் என்று நினைக்கிறார். அவர் வேறு தேசத்துக்கு என்று மோவாப் தேசத்தை தேர்ந்தெடுத்து அங்கே செல்கிறார். நகோமி எருசலேமில் இருக்கும்போது நிறைவுள்ளவளாக காணப்படுகிறாள். ஒரு சிறிய குறைவு வந்தவுடனே அவள் செல்ல இருக்கும் தேசம் மோவாப் தேசம். எருசலேமிலே பஞ்சம் இருக்கிறது, மோவாப் தேசத்திலே பஞ்சம் இல்லை. எனவே அதிலே தப்பித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறார். ஆனால் தேவனுடைய கிரியை, தேவனுடைய வல்லமை அங்கே இல்லை. அது சபிக்கப்பட்ட ஒரு தேசம். எருசலேமிலே தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கிறது, தேவனுடைய கிரியை இருக்கிறது. அந்த இடத்தை விட்டு அவள் அங்கே மோவாப் தேசத்துக்கு செல்கிறார். ஆனால் நிறைவுள்ளவளாக தான் செல்கிறார். எருசலேமிலே வாழும்போது அவள் கணவனோடு வாழ்கிறார், 2 மகன்களோடு வாழ்கிறார், பல ஆசீர்வாதங்களோடு வாழ்கிறார். ஆனால் மோவாப் தேசத்திலே சென்ற பின்பு அவள் தனது கணவரை இழக்கிறார், தனது 2 மகன்களை இழக்கிறார், தன்னுடைய எல்லாவற்றையும் இழந்து, அவள் தன்னுடைய ஆசீர்வாதத்தை இழந்து, அவள் எல்லாவற்றையும் குறைவு கண்டவனாக, முற்றிலுமாக தரித்திரப்பட்டவளாக காணப்படுகிறார். இயேசு கிறிஸ்து தேவனானவர் எருசலேமின் மக்களை அந்த பஞ்சத்தை நீக்கும்படியாக அவர் சந்தித்து தானியத்தை அருளுகிறார். இது நகோமிக்கு கேட்கப்படும் போது நகோமி திரும்பி தன்னுடைய எருசலேம் நகரத்துக்கு வர வேண்டும் என்று நினைக்கிறார். நகோமி ஒருவேளை எருசலேம் நகரத்தில் இருந்திருந்தால் அவர் தன்னுடைய கணவனை இழந்திருக்க மாட்டாள், தன்னுடைய மகன்களை இழந்திருக்க மாட்டாள். மறுபடியும் அவள் பின்மாற்றமாக சென்று விட்டால் மறுபடியும் அவள் திரும்பி தன்னுடைய தேவன் கொடுத்த தேசமாகிய எருசலேமுக்கு வர வேண்டும் என்று நினைத்ததினால், அவள் திரும்பி வந்ததினால் அவள் மறுபடியுமாக தான் இழந்த அத்தனையும் பெற்றுக்கொண்டாள் என்று பார்க்க முடியும். வேதத்திலே ரூத் 4ஆம் அதிகாரம் 14-15 பார்க்கும்போது நகோமி நிறைவுள்ளவளானாள் என்று பார்க்கிறோம். பல்வேறு சூழ்நிலையிலே நமக்கு குறைவுகள் வருகிறது என்ற உடனே நாம் இயேசு கிறிஸ்துடைய செயல்களை நாம் மறந்து போகிறோம், நாம் பின்மாற்றமாக சென்று போகிறோம். அப்படியாக சென்று போகும்போது தான் நம்முடைய குறைவு அது நம்முடைய இல்லாமையாக மாறிவிடும். இயேசு கிறிஸ்துவானவர் நம்முடைய குறைவுகளை நிறைவாக்கும்படியாக நம்மை சந்திப்பார். அந்த குறைவு ஏற்படும் போது அந்த குறைவுகளிலே நாம் அவரையே அண்டிக் கொள்ள வேண்டும். அவர் செய்த கிரியைகளை எண்ணி, அவர் இதுக்கு முன்னாக சந்த ஆசீர்வாதங்களை எண்ணி, அவருக்கு நன்றிகளை செலுத்தி, மேன்மையை செலுத்தி அவரோடு தரித்திருக்க வேண்டும். அவர் எந்த சூழ்நிலை வழியாக நம்மை நடந்து செல்கிறாரோ அதை நாம் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். அப்படியாக நடந்து கொள்ளும் போது இயேசு கிறிஸ்துவானவர் அதை பார்த்து, நம்முடைய விசுவாசத்தை பார்த்து, நாம் அவரோடு தரித்திருக்கிற அவருடைய ஐக்கியத்தை பார்த்து இயேசு கிறிஸ்துவானவர் நம்முடைய குறைகளை நிறைவாக்குவார். நம்முடைய வாழ்க்கையிலே எவைகள் குறைவாக இருக்குது என்று நாம் சிந்தித்து பார்ப்போம். ஒவ்வொரு காரியங்களிலும் நாம் அந்த குறைவுகளை எண்ணி நாம் வருந்தாமல், நாம் வேதனைப்படாமல், இதுதான் என்னுடைய வாழ்க்கையோ, நான் குறைவிலிருந்து மீள முடியாதோ என்று நினைத்து கொள்ள நம்மை வருத்தி கொள்ளாமல், இயேசு கிறிஸ்து நம்முடைய குறைவுகளை நிறைவாக்கும்படி நம்மை சந்திக்கிறார் என்பதை அறிந்து கொண்டு அவர் நம்முடைய குறைவுகளிலே ஒருவேளை பொருளாதாரத்திலே குறைவு இருந்தால் அந்த குறைவை நிறைவாக மாற்றுகிறார். ஒருவேளை வியாதி நிமித்தமாக நம்முடைய உடல் பலத்திலே சுகத்திலே நாம் குறைவுள்ளவராக இருந்தால் நமக்கு பலத்தையும் சுகத்தையும் தந்து நம்மை அவர் ஆற்றுகிறார், அவர் தேற்றுகிறார், அதிலே பரிபூர்ணம் அடைய செய்கிறார். நாம் நீடித்த நாட்களாக வாழ்ந்திருக்கும்படி கிருபை செய்கிறார். பல்வேறு காரியங்களிலே இப்படியாக குறைவுள்ள காரியங்கள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவானவர் நிறைவாக மாற்றி அவைகளை பரிபூர்ணம் அடைய செய்வார். எனவே இயேசு கிறிஸ்து நம்முடைய குறைவுகளை நிறைவாக மாற்றி பரிபூர்ணம் அடைய செய்வார் என்பதை விசுவாசித்து அவருக்குள்ளாக நினைத்திருப்போம். அவர் நம்முடைய குறைவுகளை நிறைவாக மாற்றுவார். ஆமென். ஜெபம். இயேசுவே, இந்த நேரத்திலும் எங்களுடைய குறைவுகளிலே நாங்கள் பின்மாற்றமாய் சென்று விடாதபடிக்கு நாங்கள் எங்களை உம்மிடத்திலே காத்து கொள்ளும் போது நீர் எங்களை சந்தித்து எங்களுடைய குறைவுகளை நிறைவாக மாற்றி பரிபூர்ணமடைய செய்கிறேன் விசுவாசிக்கிறோம். உங்களுடைய விசுவாசத்தை நாங்கள் காத்துக்கொண்டு உங்களுடைய கரத்திலிருந்து நாங்கள் நிறைவுகளை பெற்றுக்கொள்ள கிருபை செய்ய வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.